மக்களே சேனலிருந்து நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். இன்விசிபிள் நெக் செட் வந்து இப்போ எவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அந்த பென்டென்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது. ஸோ பென்டென்ட் நம்ம பிகினராக இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பென்டென்ட்ஸ் வந்து நம்மளால் வாங்க முடியாது. ஸோ ஈஸியாக கம்மியான பட்ஜெட்டில் நம்ம பென்டென்ட்ஸ் வந்து மேக் பண்ணி அது மூலமாக நம்ம நெக் செட் வந்து பண்ணி நம்ம ஏர்னிங்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டாபிக் தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக எப்படி நம்ம வீட்லேயே இன்விசிபிள் நெக் செட் பென்டென்ட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி OHP ஷீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே ஷீட்ஸ் நான் பேலன்ஸ் இருக்கிற ஷீட்ஸை வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா டிசைன்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். இன்விசிபிள் பென்டென்ட்ஸில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். அதில் ஒரு சில டிசைன்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக மேக் பண்ண முடியும். ஸோ இதில் சில டிசைன்ஸ் நான் கவர் பண்ணி காமிக்கிறேன் எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக. பட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நான் இதில் காமிச்சது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கிரியேட்டிவாக டிசைன்ஸ் பென்டென்ட்ஸ் வந்து நீங்களாவே கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம எப்போதும் போல் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஹாஃப் மூன் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இப்படி ஸ்ட்ரைட்டாக. அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு இதுக்கு கிராஸாக இருக்கிற மாதிரி. அண்ட் தேர்டு இதோட கிராஸில் இருக்கிற மாதிரி. அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கிராஸாக இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு பென்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இதோட மேலே நீங்கள் இதோடவே நிப்பாட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே வந்து ஒரு ட்ராப் கொடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் நம்ம கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம எதுக்காக கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐபின் வந்து இது கூட சேர்த்து பண்ண வேண்டாம். ஐபின் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு டாப் போர்ஷன் எந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்டோன் வந்து வரணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட்டு இதை வந்து எடுத்து அப்படியே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா நீட்டாக வந்து தெரியும். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பென்டென்ட்ஸுமே வந்து மேக் பண்ண போகிறோம். சென்டரில் நீங்கள் எதனாச்சும் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா ஸ்டோன் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா எம்டியாகவும் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து வச்சு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த பென்டென்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பென்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு இன்வெஸ்டிபிள் நெக்ஸ்ட் பென்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 ஸ்டோன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பென்டென்ட்டை நம்ம எப்படி ஈஸியாக மேக் பண்ணலாம், குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு அதை வந்து எப்படி மேக் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்கோ நீங்கள் எல்லா கலருமே யூஸ் பண்ணி இதை வந்து மேக் பண்ண முடியும். நான் சொல்கிற மாதிரி ஆர்டரில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு பிங்க் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லைனாக அதாவது 3 இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி 3 இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் லைனு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 சைடுமே வந்து 2 ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் நம்ம கொடுக்கறதுக்காக, சைடில் யூஸ் பண்ணுறது இல்லை, சென்டர் போர்ஷன் நம்ம கொடுப்போம் இல்லையா கொஞ்சம் பெரிய சைஸ் பென்டென்ட்டாக, அந்த மாதிரி இன்விசிபிள் நெக் செட்டில் கொடுக்கறதுக்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்களா இது வந்து அந்த 7 ஸ்டோன் மாடலில் இருக்கும். நீங்கள் இதில் என்ன கலர்ஸ் வேணும், உங்களுக்கு என்ன கலர் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக டாப் போர்ஷன் இந்த ஸ்டைட்டுக்கு நேராக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோன்ஸ் வைக்காமல் நம்ம வந்துட்டு ஐபின் வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்றதும் நான் அதில் வந்து மேக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். இந்த பெண்டன்ட் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐ ஷேப் யூஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து நிறையா பண்ணலாம். அண்ட் இதுலேயே வந்துட்டு நம்ம லோட்டஸ் டைப் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நான் அதையுமே இதில் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ சென்டரில் வந்து ஸ்டார் கொடுத்து சுற்றி உங்களுக்கு ஐ ஷேப்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு கிளிப் ஸ்டோன் வைக்காமல் பண்ணுறேன். நம்ம இதில் ஐபின் வச்சு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு லோட்டஸ் டைப்பில் எப்படி பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் மூணு
என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐ ஷேப்பு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கொடுத்துட்டோம். நம்ம இதே மாடல் கிளிப்ஸில் வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி பென்டென்ட் தான். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐபின் வச்சு தான் நம்ம டாலர் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டர் போர்ஷனில் மட்டும் ஒரு டாலராக கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு 5 வர மாதிரி கொடுப்போம் இல்லையா? அந்த நெக்ஸ்ட் ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன்ஸு எனி கலர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 5 ஸ்டோன்ஸ் வந்துட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டோன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் ஆஃப் த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு கீழே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். அதுக்காக இப்படி நான் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலரில் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரெண்டுத்துக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் ஃபஸ்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லீஃப் ஷேப் கொடுக்கணும். லீஃப் வந்து ஆல்சோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலேருந்து இப்படி 2 சைடும் வந்துருக்கிற மாதிரி. இந்த மாதிரி. தென் இதே மாதிரி இதுக்கு கீழே இன்னொன்று கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல மாதிரி போட்டுட்டு தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன். ஸோ இதை வந்து நம்ம ஐபின் வச்சு தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரை பண்ண விட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கும் நம்ம பென்டென்ட்டில் கொடுக்குற போது. வந்துட்டு ஒரு இன்வெசிபிள் பென்டென்ட் இருக்குது. அதை வந்து ரிப்ளிகேட் பண்ணி நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ஸ்டோனு. அதுக்கப்புறமா இதுலேயே வந்துட்டு நம்ம டகம் ஷேப் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாடல் வந்து நான் ஒன்று பார்த்துருந்தேன். சரி ஓகே தான் நம்ம அப்படியே வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம கிளிப் ஸ்டோன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து போட்டுக்கிற மாதிரி. நம்ம அப்படியே எடுத்து பென்டென்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைப்பில் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு லோட்டஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஸில் வந்து 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி இதே மாதிரி இந்த சைடு இன்னும் 2 கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே ஒரு லேயர் கொடுக்க போகிறோம். அண்ட் கீழே வந்துட்டு நம்ம லீஃப் மாதிரி கொடுக்கணும். நீங்கள் க்ரீன் கலரில் ஐ ஷேப்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து மூன் ஷேப் கொஞ்சம் இன்னும் நமக்கு அதை நல்லா எடுத்து காமிக்கும் அப்படின்றதுக்காக மூன் ஷேப் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் வந்து கொடுக்கணும். ஸோ 2 ஸ்டோனுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஃபுல்லாகவே வந்து கொடுத்துட்டோம். அண்ட் சென்டர் ஆஃப் த போர்ஷனில் நம்ம வந்துட்டு ரவுண்ட் ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்து சைடில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாடல் நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு ஒரு 3 ஐ ஷேப் போதும். அவ்வளோதான். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிப் ஸ்டோன் கொடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ஸில் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 10 டிசைன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த 10 டிசைன்ஸுமே இன்விசிபிள் நெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற பென்டென்ஸ். ஸோ இந்த டிசைனே இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதில் நீங்கள் இன்னும் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்னும் அவுட்லுக் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட்டுக்கு நீங்கள் குந்தன் ஸ்டோன்ஸ் வாங்கி வச்சுட்டு நீங்களே உங்களோட பென்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் இந்த லாங் செட் பென்டென்ட் நம்ம இதில் மேக் பண்ண போகிறோம். அண்ட் அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்டென்ட் இதில் மேக் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒரு நெக் செட் வந்து பண்ண போகிறோம். அந்த ரீசனுக்காக நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு இதில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த பென்டென்ட் வந்து மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா ரவுண்டாக வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் கிளிப் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சுற்றி நம்ம வந்துட்டு ஒரு ஹாஃப் மூன் ஷேப்பில் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அது சென்டரில் பிங்க் இருக்கிறதுனால பிங்க் கலர் பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஜஸ்ட் இது நீங்கள் எடுத்து இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஒரு போர்ஷன் உள்ள கவர் ஆகும், மற்றது எல்லாம் உங்களுக்கு வெளில தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் நம்ம கவர் பண்ணியாச்சு. திலகம் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன்ஸு பீகாக் கலர் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பிங்க் கலரில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். பீகாக் க்ரீன் மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அவுட்லைனாக கொடுக்க போகிறோம். ரவுண்ட் ஷேப் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்டாக அந்த பென்டென்ட் ஈஸியாக வந்துடும். பட் இந்த மாதிரி நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பு இல்லை ஸ்கொயர் ஷேப்ஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது ஷேப் வந்து கொஞ்சம் மாறும் நம்ம கொடுக்குற டிசைன்ஸ் பொறுத்து. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான எட்ஜ் வந்து கொடுத்ததுனால இந்த இடத்துல ஒரு ஸ்டோன் மேலே, இந்த இடத்துல ஒரு ஸ்டோன் மேலே தெரியுது. பட் நம்ம இதை பென்டென்ட்டாக வந்து மேக் பண்ணி போடும்போது லுக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஐபின் வந்து கொடுத்து கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம ஹேங்கிங்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவுட்லுக் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ட்ரை ஆகணும். ஸோ ட்ரை ஆன பிறகு இதை நம்ம எப்படி ஐபின் லோரியல்ஸ்லாம் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு.